ஹலோ! சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்சதையுமே ஓவர் நைட் ஓட்ஸ் தான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன் ரீசெண்ட் டைமில். டெய்லி எடுத்துக்க மாட்டேன். 2 டேஸ் ஒன்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ரெசிபி வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நேற்று டிமார்ட்லேருந்து தம்பிக்கு வாங்கிட்டு வந்திருந்த குக்கரில் வந்து இன்றைக்கி பழக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அரிசி கழுவின தண்ணியில் வந்து ஒரு கொதி விட்டுட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பால் காய வச்சு குடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து அதில் தான் தம்பிக்கு ஈரல் கிரேவி செஞ்சுருந்தேன். போன வாரம் தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நாங்கள் நான்வெஜ் செய்யலை. ஸோ அதனால் இந்த டைம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்ட்டு மட்டன் கிரேவி, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான் செஞ்சுருந்தோம். தம்பிக்கு வந்து ஈரல் ரைஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொடுக்குறேன். இதோட ஃபுல் வீடியோவும் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் பேபிஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் குட்டீஸ் ரெசிபீஸ்லாம் வந்து நான் வந்து நிறையா போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். செக் பண்ணி பாருங்கள். நியூ மாமா இருந்தீங்கன்னா ஃபுட்லாம் வந்து நிறையா போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.